ஹாய்! ஜாப்பனீஸ் சீஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆக்சுவலா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. நல்ல ஃப்ளஃபியா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் கனடா வந்து 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அத வந்து நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியால பண்றோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஐட்டம் எக். ஸோ இந்த எக்கை ஒயிட் தனியாக எல்லோ தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஓகே, இப்போ தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் தேவையான ஐட்டம்லாம் அப்படியே எடுத்துப்போம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிப்போம். அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீஸ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் எக் எல்லோவை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இதை மாதிரி ஸ்டேஜ் வரும். தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ரொம்ப அது கட்டியாக இருக்கிற போல் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணியும் பீட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ்க்காக ஸோ மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எக் ஒயிட்டை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, பவுலில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈரமோ இல்லை பட்டரோ லைக் எதுவுமே இருக்கக்கூடாது. டைரெக்டாக எக் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தென் அதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா இதை போல் எக் ஒயிட் வந்துடும். ஸோ இப்போ இதை நீங்கள் திருப்பி பார்த்தாலும் கீழே விழக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மிக்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பொறுமையாக லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளஃபியாக கேக் வராது. ஸோ வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி எடுத்துருங்க. இது அவனில் வைக்கிறப்போ கீழே ஒரு ட்ரேயில் வந்து தண்ணி வச்சு மேலே இதை வச்சு பேக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். நான் ஃப்ளாட்டான ட்ரேயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க இப்படி தெரியுது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. மேலே உங்களுக்கு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த சுகரோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணும்னா, அதர்வைஸ் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.